வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு பாலிவுட் கதாநாயகன் சல்மான் கான் அவர்களுடைய பிறந்தநாள். சல்மான் கான் சினிமா ஹீரோ மட்டுமில்லாமல் பிக் பாஸை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஆங்கராகவும் இருக்கக்கூடியவர். சமீபத்தில் அவருக்கு நிறையா டெத் த்ரெட்டெல்லாம் வந்தது. இன்னைக்கு அவருடைய அடுத்த படத்துக்கான அறிவிப்பு வரலாம். அது அட்லி இயக்கக்கூடிய படமாக இருக்கும். அட்லி சல்மான் கானை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை பற்றின அறிவிப்பாக அது அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எதுக்கு நம்ம சல்மான் கானுடைய அட்லி அறிவிப்பை பற்றி இவ்வளோ ஆர்வம் காமிக்கிறோம் அப்படின்னா, அதற்கு 2-3 காரணம். ஒன்று விஸ்வரூபம் பிரச்சனை வந்த பொழுது அந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தவர். விஸ்வரூபத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஜெயலலிதா அரசாங்கம் முயற்சி செய்த பொழுது, அதுக்கு பல முட்டுக்கட்டைகள் போட்ட பொழுது, இது ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக குரல் கொடுத்தவர் சல்மான் கான். ஹிந்தியிலேருந்து கமல் சாரை சந்தித்து அவர் அந்த ப்ரீமியர்லாம் கலந்துக்கிட்டு அவர் நிறையா பண்ணியிருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, பிக் பாஸ் நிகழ்ச்சியை சல்மான் கான் தொகுத்து வழங்குறாரு. உலகநாயகன் கமலஹாசனும் தொகுத்து வழங்கினார் ஒரு 7 சீசனு. அதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கெல்லாம் முன்னோடி கமலஹாசன், அவர் மாதிரி வேற யாராலையும் பண்ண முடியாது. ஹீ இஸ் த பெஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் பிக் பாஸ் தொகுத்து வழங்கக்கூடிய ஆங்கரில் கமல் சார் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். அவர் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அது ஒரு விஷயம். இப்போ விஜய் சேதுபதியை கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி சல்மான் கானாக முயற்சி செய்கிறார். ஆங்கரிங்கில் கதாநாயகனால ஆங்கர் பண்ணுறது, பிக் பாஸ் பண்ணுறதுல சல்மான் கான் மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அவர் என்றைக்குமே கமலஹாசனாலாம் ஆக முடியாது. இன்னும் பல படிகள் மேலே போனால் தான் கமலஹாசன் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் அவர் மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அதை விட்டுருவோம். இப்போ நம்ம ஏன் ஆர்வம் காமிக்கிறோம் அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசன் இதில் நடிக்க போகிறாரு. சல்மான் கான் இந்த ப்ராஜெக்ட், சல்மான் கான் அட்லி ப்ராஜெக்டில் உலகநாயகன் கமலஹாசன் அவரும் ஒரு கதாநாயகனாக டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படி பண்ண போறாருன்னு சொல்றாங்க. அதை பத்தி பேட்டி கொடுக்கும் பொழுது கூட இந்த காம்பினேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதை பற்றிய அறிவிப்பு டிசம்பர் 27 வெளிவரலாம்னு அட்லி சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாரு. அவர் இந்த பேபி ஜான் படத்துடைய ப்ரமோஷனுக்காக பேட்டி கொடுக்கும் பொழுது, பேபி ஜான்ங்கிறது தெரி படத்தை ஹிந்தியில் எடுத்திருக்காங்க. அதுக்கு இவர் தான் தயாரிப்பாளர், அட்லி தான். அவர் பிங்க் வில்லால இன்னும் நிறைய சேனலில் பேட்டி கொடுத்தாரு. அதில் சொல்லியிருக்காரு, ஒருவேளை 2 பேர் சேர்ந்து நடிக்கிறதுங்கிறது ரூமரா அல்லது உண்மையா அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வெளியில் வந்துடும். ஒருவேளை உண்மைன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். ஆனால் கமல் சாருக்கு இருக்கக்கூடிய ஷெட்யூலுங்கிறது, அவர் அன்பறிவு படம் பண்ணணும், அவர் கல்கி பார்ட் 2, அவர் மெயினாக அவரை முக்கியமான கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த ப்ரீமியர் எஸ்கினுடைய செகண்ட் அந்த பார்ட் வரணும். அதை தவிர இன்னும் சில படங்கள் வேலையெல்லாம் இருக்குங்கிறப்ப அவருக்கு நேரம் இருக்குமா, இதுக்கு அவரால் கால் ஷீட் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. எது எப்படியோ இன்னைக்கு அறிவிப்பு வந்துட்டால் நமக்கு தெரிஞ்சிட போகுது. பார்ப்போம். அதுக்காகத்தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். டாக்டர் மன்மோகன் சிங் 26 செப்டம்பர் 1932 பிறந்தவர். அவர் நேற்று இரவு காலமானார். 2024 டிசம்பர் 26 காலமானார் அப்படிங்கிற ஒரு தகவல், வருத்தமான ஒரு தகவல் வந்தது. ஏன்னா அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் திட்டக்குழுவில் இருந்திருக்காரு, அதே மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது. அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் பாரத பிரதமராக இருந்திருக்காரு. ஸோ இத்தகைய நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர், பொருளாதார மேதை, ரொம்ப டீசெண்டான பொலிட்டீஷியன். மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி தரந்தாழ்ந்து போகமாட்டார். ஒரு ஸ்டேட்ஸ்மேன் சொல்லுவாங்க அவரை. அப்படிப்பட்டவர். அவர் இந்திய பொருளாதாரத்தை மீட்டதில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர்னு அவருக்கு எப்பொழுதுமே ஒரு பேர் உண்டு. அந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், அதாவது குளோபலைசேஷன், லிபரலைசேஷன்லாம் சொல்லுவாங்க. அந்த 90கள் காலகட்டம் அது மிக முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்தியாவை காப்பாற்றியவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஸோ அப்படிப்பட்டவருடைய மறைவுங்கிறது நமக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கமல்ஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மய்யம் தலைவர் அவர்கள் நிச்சயமாக இதுக்கு பதிவு போடுவார். நேற்று நைட்டுங்கிறப்ப அவருக்கு தகவல், அவர் அமெரிக்காவில் இருக்கிறதுனால அந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவருக்கு தகவல் போகும். நிச்சயமாக இது தொடர்பாக இன்னைக்கு அவர் ஒரு இரங்கல் செய்தி தெரிவிப்பார். நம்முடைய சார்பாகவும் மறைந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள்.
எனக்கு மறக்க முடியாதது CNN IBN அவார்ட்ஸ் கொடுத்தாங்க 2009 இந்தியன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுது அன்றைய பாரத பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அவரது திருக்கரங்களால் நம்மவர் கமலஹாசன் அவர்களுக்கு அந்த விருதை கொடுத்தாரு. மன்மோகன் சிங்னு ஒன்றே பல்வேறு விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நம்ம கமல்ஹாசன் அப்படின்னு நம்ம அப்படி பார்க்குறப்ப அவர் வந்து மன்மோகன் சிங் கையால் ஒரு விருது வாங்கியிருக்காருங்கிறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மெமரியாக எப்பொழுதுமே இருக்கும். அபூர்வ சங்கீதம் அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் உலகநாயகன் கமலஹாசன் சொன்னார். அதில் குறிப்பாக வந்து அவர் சொன்னது வந்து நமக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்னா, ஒரு காட்சியில் வந்து என்னுடைய காலே தெரியும், அது வந்து என்னன்னா சில பேர் கவனிச்சிருப்பீங்க, சில பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை வந்து நம்முடைய கமல் டேட்டா சுந்தரேசன் அவர்கள் வந்து எந்த காட்சின்னு அந்த பர்டிகுலர் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தார். சூப்பராக எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அது என்னன்னா அந்த பப்பரி சாங்கில் வந்து அந்த ரோப்பில் தொங்குறப்ப அது கமல் சாருடைய காலே தெரியும். அது என்னன்னா அந்த மேஜிஷியன் ட்ரிக் பண்ணுறப்ப வேற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இதை கவனிக்க மாட்டோம்னு கமல் சார் சொன்னார். அந்த மாதிரி தான் அதை நம்ம கவனிக்கலை. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுதா அவர் அழகாக பர்டிகுலர் மூமெண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. அது பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி கூட நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த இதில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியலை அப்படிங்கிறது வந்து அவங்க ஓப்பனாக இன்னைக்கு உண்மையை உடைச்சிட்டாங்க அந்த அபூர்வ சங்கீதத்தில். ஸோ அதான் நடந்து ஒரு வருடம் கழித்து தான் நமக்கு காமிக்கிறாங்க. டெல்லி கணேஷ்லாம் இருக்காரு. அதெல்லாம் ஒரு நமக்கு பசுமையான நினைவு. டெல்லி கணேஷ்லாம் எதுவும் பெருசாக பேசலை, கம்முன்னு தான் இருந்தார். அடுத்து வந்து இது நியூ இயருக்காக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மும்பை எக்ஸ்பிரஸ் அதில் ராஜா சார் வருவார். அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஒண்டர்ஃபுல் எபிசோடாக இருந்தது. அதுதான் நம்ம தனியாக 2 வீடியோவாகவே போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இது அதை நம்ம கமல் சார் வந்து கிளி மாதிரி மிமிக்ரி பண்ணது அதெல்லாம் சொல்லியிருந்தார். மிருகங்கள் மாதிரி மிமிக்ரி பண்ணது, அப்புங்கிறதெல்லாம் அவர் வாய்ஸ் தான். அப்புறம் விக்ரம் படத்தில் வந்து அந்த விக்ரம் அந்த ராக்கெட் கிளம்புறதெல்லாம் வந்து கமல் சாருடைய வாய்ஸ் தான். அதை இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாரு. சார் 2 விஷயங்கள் வந்து அந்த ப்ரீ கன்சீவ்டு நோஷன் நம்ம மைண்டில் ஏதாவது ஒன்று ஒரு பதிவாக இருக்கும். அதை டக்குன்னு நம்ம சொல்கிறப்ப தப்பாக சொல்லிடுவோம். ஆனால் நமக்கு தெரியும் இப்போ அரங்கேற்றம் அப்படிங்கிற படம் தான் பாலச்சந்தர் கமலஹாசன், அது அந்தரங்கம்னு நான் தப்பாக சொல்லிட்டேன். அதே மாதிரி சுந்தரம் மாஸ்டர்னு தெரியும், ஆனால் அது மைண்டில் வந்து தப்பாக வந்துருச்சு. அந்த 2 இது ரெக்டிஃபை இப்போ கரெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அது கமெண்ட்டில் அந்த நம்ம கமலஹாசன் உருவாக்கிய இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக இப்போ நம்ம பேட்டி கொடுத்ததுல இன்னும் எனக்கு ரொம்ப வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது. கமல் சார் வந்து எவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிறது. நம்ம சுரேஷ் கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்காரு, இவரை புக் பண்ணிட்டாரு. நீ தான் படம் பண்ண போற, நீ தயாராயிட்டான்னு புக் பண்ணிட்டாரு சுரேஷ் கிருஷ்ணாவை கமல் சார். சத்யா படம் ராஜ்கமல்னு அவரை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 1 இயர் நாயகன் ஷூட்டிங் நடக்கிறப்பெல்லாம் கூட்டு போயிருக்காரு. நாயகன்ல வந்து ஏன்னா இவரும் ஹிந்தியும் தமிழும் தெரிஞ்ச ஒரு ஆளு, பாம்பேலேருந்து வர்றவர். இவரும் நிறைய அந்த படத்தில் வந்து வேலை பார்த்துருக்காரு. ஒரு படம் எப்படி உருவாகுது மணிரத்னத்தை பார்த்து கத்துக்கிட்டு இருக்காரு. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சத்யாவே எடுத்திருக்காரு. ஸோ கமல் சார்னா யாரு, அவர் என்ன மாதிரி கேரக்டர், அவர் ஒரு காட்சிக்காக எப்படி ரெடி ஆவாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருந்திருக்கும். இவ்வளோ வருஷம் சுரேஷ் கிருஷ்ணா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார்னா அதுக்கு பாலச்சந்தர் சார் வந்து மிகப்பெரிய காரணம். அதில் நோ டவுட். அவர் தான் வந்து அவருக்கு குரு, அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. அனந்த் சார் வந்து மிக முக்கியம். அதே மாதிரி கமல் சாரும் மிக முக்கியம். அவருடைய அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்தது உலகநாயகன் கமலஹாசன். அது மிகையாகாது. எதிர்பார்த்தபடியே நம்மவர் கமல்ஹாசன் மன்மோகன் சிங் பற்றி இரங்கல் பதிவு போட்டார். நான் இந்த வீடியோ பண்ணி முடிக்கிறப்ப வந்தது, டக்குன்னு அதையும் ஆட் பண்ணிட்டேன். இந்தியா ஹேஸ் லாஸ்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் மோஸ்ட் எமினன்ட் ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் ஸ்காலர்ஸ். த பாசிங் ஆஃப் டாக்டர் மன்மோகன் சிங் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் அன் எரா இன் இந்தியன் பாலிட்டி. அதாவது இந்திய அரசியலில் வந்து ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு புகழாரம் சூட்டியிருக்காரு. எ மேன் ஆஃப் குவைட் டிக்னிட்டி, ஹி ரீஷேப்ட் த நேஷன் த்ரூ ஹிஸ் விஷனரி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பாலிசிஸ். Few have influenced the nation trajectory with such far-reaching impact. His policies, both as finance minister and prime minister, empowered millions, strengthening the fabric of Indian democracy and uplifting the most vulnerable. His governance was marked by a deep commitment to inclusivity and social justice, ensuring that India's progress reached every corner of the society. His legacy will endure in the annals of Indian history, forever remembered as a leader who quietly but profoundly changed the course of the nation.
மை சின்சியரஸ்ட் கண்டோலன்சஸ் டு his family and to nation on the loss of one of its finest sons. இந்திய தாய் பெற்றெடுத்த ஒரு சிறந்த புதல்வர் அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு நம்மவர் கமலஹாசன் மன்மோகன் சிங் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்.